ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் உங்களுக்கு குணவினா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பக்கத்து ஊரில் கொலமங்கலம் கிராமத்தில் பெருங்காரை அடி மீண்ட ஐயனார் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவில் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, சின்ன வயசில் வந்து சின்ன குழந்தைங்கெல்லாம் சேர்ந்து காரம் பற்ற ஒன்று இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், காரம் உள்ள செடி இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன வயசில் விளையாட பார்த்திங்களா, அது மாதிரி வந்து மண்ணருவா செஞ்சு ஒரு கிடாயை வெட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிடா வந்து 2 துண்டாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் அப்பையிலே வந்து ஒரு சின்ன குழந்தை மேலே அந்த சாமி வந்து எனக்கு நீங்கள் பெரிய கோவில் கட்டுங்கன்னு சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலமாக அந்த கோவில் வந்து பெரிய பிரபலமானுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி அந்த கோவில் போயிருக்கேன், ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த போகிற வழியில் வந்து அதிகமாக டிராஃபிக் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து அந்த கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், கூட்டம் அதிகமாக இருக்கும், கூட்டம் இல்லாதே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் போகிறப்ப நிறைய டிராஃபிக் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்லாம் நின்று பாதுகாப்பு நின்றுட்டுருந்தாங்க. அப்புறம் நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேரும் பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். பைக் பார்க்கிங் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் நடக்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கனால நடக்க சொல்லிட்டாங்க. நடந்தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பார்த்திங்களா, நிறையா பேர் தான் நடந்து போனோம். ஏன்னா வந்து உள்ளே போனாங்கன்னா வந்து ரிட்டன் எடுத்து ரொம்ப கஷ்டமாக சொல்லி நடக்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வயசானவங்க கூட பைக் விடல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நடந்தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் தூங்கி எந்திரிச்சதோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, என் ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனை வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுத்து வரேன் பார்த்திங்களா. அப்படியே ஒரு ரவுண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டியூப் மூலமாக சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் முந்திரி தோப்பு, சவுக்கு மரம்லாம் அதிகமாக வளர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் தண்ணி வந்து போர் போட்டாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி 600 அடி பக்கம் தோட்டம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் பூச்செடிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு வேணாம், அப்புறம் வர்றப்போ வாங்கிக்கலாம்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். போக போக கூட்டம் அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்களா பெரிய குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே மொட்டையெல்லாம் அடித்தாங்கன்னா குளத்துல குளிச்சுட்டு தான் போவாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள திங்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன்கிட்ட வேணுமான்னு கேட்டோம். வாங்கி கொடுத்தா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வாங்கிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நார்மலாக இங்கே எடுத்துட்டிங்கன்னா டேட்டு போகிற சென்டர் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியில் வந்து நேம் எழுதும் பார்த்திங்களா, அந்த கடை இருந்துச்சு. நிறையா பூக்கடை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து ரொம்ப கடை கம்மி தான். அப்புறம் நம்ம யாகம் சாலைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, யாகம் வைக்கிறாங்க பார்த்திங்களா, இந்த யாகம் வந்து பார்க்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வீடியோ எடுத்துருக்கேன். யாகசாலையில் காசு போட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட கஷ்டம்லாம் அந்த காசு போடுறது மூலம் நம்மளோட அந்த யாகம் வைக்கிறதுனால கஷ்டம் கம்மியாகும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நின்றுனா அப்புறம் என் ஹஸ்பண்ட் கையிலேருந்து என் பையன் சொல்லி காசு கொடுத்து போட சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் காசு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காசு போட்டதுக்கப்புறம் நான், என் ஹஸ்பண்ட் 2 பேரும் வாங்க அங்கிட்டு ஏதாவது டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ஒரு தாத்தா வந்து தேர் அழுத்துட்டு மடி பிச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் கையில் காசு கொடுத்து போட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் கையில் காசு கொடுத்து போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் நான் கேட்டேன், எனக்கு அரிசியில் பேர் எழுதிட்டாங்க கீச்சேன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அரிசியில் வாங்கணுமா இது வாங்கிக்கலாமா கேட்டாங்க. இது ஓகேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, வாங்க கும்பாபிஷேகம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஓவர் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கோவிலுக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி புழு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நின்றுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். பார்த்தா ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க, போலீஸ்காரங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அம்மாவோட பர்ஸு அப்புறம் ஃபோன்லாம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும், நீங்கள் மறக்காமல் இது யாரும் எடுத்தீங்கன்னா கொண்டாந்து கொடுங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தவங்களோட பொருளுக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது, கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்கள்லாம் கொண்டு போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க போலீஸ்காரங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வேர்வையில் நின்றுட்டு இருந்தாங்க. பாதி பேர் வந்து பாதியிலே கிளம்பிட்டாங்க.
மோஸ்ட்லி என்ன எடுத்துட்டிங்கன்னா என்னோடய பையனை வந்து நான் மோஸ்ட்லி ஆட்டி கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எங்கள் ஹஸ்பண்ட் கூட அந்த ஓரமாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அனத்தாமன்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்க சொல்லிட்டேன். உங்களுக்காக நல்லா வியூ பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் ஃப்ரெண்ட் சைட் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதிக கூட்டம் வந்தாலும் அங்கிட்டு போக முடியல. 48 நாள் மண்டல அபிஷேகம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில போய் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேக் சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்தேன். நான் எப்போ வந்து என்னோடய பையனை வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன வயசில் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து எங்கள் அத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால் சொல்லுவாங்க, குழந்தைய கொண்டு போனோன்னா யார் கையிலும் கொடுக்காத, ஒன்று நீ வச்சுக்க, இல்லை உன் ஹஸ்பண்ட் உன் பையன் உன் மயன்ட்டு யாரும் உன் வீட்டுக்கார்ட்ட கொடுக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் என் ஹஸ்பண்ட் எங்கேயாவது போனோன்னா என் பையனை கீழே இறக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு சில டைம் மிஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி பிள்ளைய பார்க்க போகிறோன்னு தோணும். அப்புறம் ஏதாவது காணா பிரச்சனையாகும் சொல்லிட்டு, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் கேட்குற சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்க நம்மளை பேசுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் குழந்தையில கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து நகையெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்குங்க, சரிங்களா? நீங்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போயிருப்பீங்க. நம்ம விசேஷத்துக்கு போனால் மோஸ்ட்லி வந்து நம்ம அதிக நகை யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நகையை கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் அதிகம். அப்புறம் கும்பாபிஷேகம் பார்க்கலாம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருட பகவானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 சுற்றினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் மேலே அந்த கட்டாயத்தில் ஏறி உட்காந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்த நேரம். அப்புறம் மந்திரம் ஓதுனாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறையா மந்திரம் ஓதுனாங்க. 10:30 11 மணிக்குள்ளே ஊற்றுறேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 10:40 கரெக்டாக 10:38க்கு 39க்கு கருட பகவான் வந்து 3 ரவுண்ட் சுற்றினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுனாங்க. பாருங்களேன், நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப சின்னமாக வந்து கருட பகவான் தெரிவாங்க சுற்றுறது. ஃபஸ்ட் டைம் சுற்றும்போது தட்டினாங்க, மறு டைம் சுற்றும்போது கை தட்டினாங்க எல்லாருமே. பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாப்பிட்ற இடத்துக்கு போனோம்னா பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமாக இருந்ததுனால என் பையன் அழுதுகிட்டே இருந்தாங்க. அதோடு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் நின்றுருந்தோம். பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், இந்த இடையில வந்து கருட பகவான் வந்து சுற்றிருப்பாங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் கருட பகவான் சுற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவும் என் பையன் அழுதான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி வந்தால் சாப்பாடு இடத்துக்கு வந்தோம். கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே பைக் பார்க்கிங் நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு போகிறோன்னா ரொம்ப சேஃப்டியாக போகணும். அப்புறம் பார்த்துட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நானும் என் ஹஸ்பண்ட் சேர்த்து எடுத்தோம். அப்புறம் எடுத்துகிட்டு அப்புறம் நான் என் பையனை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து மண்டல அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக போய்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என் ஹஸ்பண்ட் வந்து பைக் பார்க்கிங் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.